الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله
الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين गुज़श्ता खुतबे में इस्लाह अमाल या तरबियत के हवाले से சென்ற ஹுத்பாவில் செயல் சீர்திருத்தத்திற்கு அல்லது தர்பியத்திற்காக முபல்லிகள், வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், அமீர்மார்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோரின் பொறுப்புகள் எடுத்துக் கூறப்பட்டன. எவ்வாறு அவர்கள் செயல் சீர்திருத்தத்திற்கு தடையாக நிற்கும் காரணிகளை சரிபடுத்த வேண்டும் என்றும் அதற்கு அவசியமானவை எவை என்றும் அவற்றை முரப்பிகளும் பொறுப்பாளர்களும் எவ்வாறு தம்மிடம் கொண்டு வந்து ஜமாத்தின் முன் அமல்படுத்தி காட்ட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இங்கு இன்னொன்றையும் தெளிவுபடுத்துவேன். ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்த உலமாக்களிலும் மற்றும் சொற்பொழிவாளர்களிலும் ஹதரத் மஸீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்களும் அடங்கியிருந்தனர். மேலும் சஹாபாக்களிடமிருந்து தர்பியத் பெற்றவர்களும் இருந்தனர். அவர்களின் அல்லாஹ்வுடனான தொடர்பு, ஈமான் மற்றும் யகீனுடைய தகுதி நிச்சயமாக மிகவும் உயர்ந்ததாகவே இருந்தது. அதில் எந்த குறைவும் இல்லை. குறைவு இருந்ததென்றால் ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது போன்று முன்னுரிமைகளை மாற்ற வேண்டிய தேவை மட்டும் இருந்தது, அல்லது கொள்கை ரீதியான பிரச்சனைகளில் அழுத்தம் காட்டுவது போன்று செயல் சீர்திருத்தத்தின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய அடையாளங்கள், அல்லாஹ்வுடனான தொடர்பு, அமைப்புக்கு மதிப்பளித்தல் ஆகியவற்றினை பின்னணியாக கொண்டு தர்பியத் வழங்கும் தேவை மட்டும் இருந்தது. ஆனால் இன்று நம்மிடம் அந்த தகுதி தென்படவில்லை. எனவே நமது முரப்பிகள், பொறுப்பாளர்கள் தம்மிடம் நடப்பில் கொண்டு வந்து பிறகு ஜமாத்துக்கு சொல்லுங்கள் என்று நான் கூறும்போது அது மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும். தமது முன்மாதிரியை நிலைநாட்டுவது மிக மிக தேவையாகும் என்று நான் கூறிய அந்த சொல் கவனிக்கத்தக்கது. அப்போதுதான் சீர்திருத்த விஷயங்களில் தாக்கமும் கூட உள்ளபடியே ஏற்படும். சென்ற ஹுத்பாவில் எண்ணத்தின் ஆற்றலை உருவாக்குவது, அறிவு பலகீனத்தை அகற்றுவது பற்றி கூறப்பட்டது. இதனை தொடர்ந்து மூன்றாவது விஷயமாகிய செயல் பலகீனத்தை அகற்றுதல் என்ற விஷயம் விளக்கப்படவில்லை. அமலின் பலகீனத்தை அகற்றுவது அல்லது அமலின் ஆற்றலை அதிகப்படுத்துவது எவ்வாறு என்பது பற்றி இன்று நான் சிறிது கூறுவேன். சென்ற ஹுத்பாவில் கூறப்பட்டது போன்று இதற்காக வெளிப்புறத்திலிருந்து சிகிச்சை அல்லது உதவி தேவைப்படுகிறது, அல்லது பிறரது உதவி தேவைப்படுகிறது என்று கூறலாம்.
அமலின் சீர்திருத்தத்திற்கு இந்த இருவகை உதவிகள் தேவை. एक निगरानी की, ஒன்று கண்காணிப்பு, दूसरा जबर। மற்றது கண்டிப்பு. ये है कि मुस्तकिल கண்காணிப்பு என்பது रखा जाए நிரந்தரமாக ஒரு பார்வை வைத்தல், कि कहीं कोई बद अमल தீய செயல் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு इस किस्म की கண்காணிப்பின் கீழ் வைத்திருத்தல். दुनियावी मामलात में भी होती है। இவ்வகை கண்காணிப்பு உலகியல் விஷயங்களில் கூட உள்ளன. வீடுகளில் பெற்றோர் குழந்தைகளை கண்காணிக்கின்றனர். பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பாடம் கற்பிப்பதுடன் கண்காணிக்கவும் செய்கின்றனர். சிலவேளை அரசு அதிகாரிகள் கண்காணிப்பு பணி செய்கின்றனர். निगरानी कर रहे होते हैं। நாங்கள் கண்காணிப்போம் என்று கூறவும் செய்கின்றனர். निगरानी करेंगे। சாலைகளில் டிராபிக் சிக்னல்களில் பல்வேறு கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. कैमरे लगाए होते हैं, बोर्ड लगे होते हैं, जिन कैमरा लगा हुआ है, ये निगरानी का एक अमल है। அதுவும் கண்காணிப்பின் ஒரு வகையாகும். वो बच्चे माँ बाप की ज्यादतियों का निशाना बनते हैं। பெற்றோர்களால் குழந்தைகள் அநீதிக்குள்ளாகும் போது அவர்களுக்கு வார்னிங் தரப்படுகிறது. நாங்கள் கண்காணிக்கிறோம். அதிகமாக குழந்தைகளை கஷ்டப்படுத்தினால் அதனை கண்காணிக்கின்ற துறை उसका इदारा जो है குழந்தையை தூக்கி கொண்டு போய் விடுவோம் என்று கூறுகின்றது. इन तरक्की याफ्ता வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த நடைமுறை சாதாரணமாக உள்ளது. बल्कि मेरे ख्याल में तो नाजायज என் பார்வையில் இந்த கண்காணிப்பு சற்று எல்லை மீறிய விதத்தில் செயல்படுத்தப்படுகிறது. इदारे से डर कर जायज रोक टोक से भी बच्चों पर பெற்றோர் குழந்தைகளுக்கு பயந்து அல்லது அந்த துறைக்கு பயந்து அவசியமான கண்காணிப்பு கூட காட்டுவதில்லை. बच्चे भी விளைவு பெரும்பாலான நேரங்களில் பிள்ளைகள் தடுமாறி விடுகின்றனர். यानी बाज दफा உலகியல் விவகாரங்களில் கூட இந்த நடைமுறை சில வேளை நஷ்டத்திற்கு காரணமாகி விடுகிறது. खराबी की वजह से भी उनकी निगरानी होती है। கணவன் மனைவி தொடர்புகளிலும் சீர்கேடு ஏற்படும் போது கண்காணிப்பு செய்யப்படுகிறது. सारी निगरानी का मकसद ये होता है கைதிகள் கண்காணிக்கப்படுகின்றனர். उसको उन कामों से रोका जाए। எவ்வாறு இருப்பினும் இந்த எல்லா கண்காணிப்பின் நோக்கமும் इसका मकसद ये குழப்பம் ஏற்பட காரணமான செயல்களில் இருந்து தடுப்பதுதான். निगरानी एक जरिया है அதன் மூலம் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்பதாகும். और मुआशरे के कानून எவ்வாறு இருப்பினும் கண்காணிப்பு சீர்திருத்தத்தின் ஒரு வழியாகும். ஒவ்வொரு நாட்டின் சட்டத்திலும் இது உள்ளது. दीन भी इसकी तरफ हमें तवज्जो दिलाता है। செயல் சீர்திருத்தத்திற்காக இந்த கண்காணிப்பை செய்யுமாறு மார்க்கமும் நமக்கு கவனமூட்டுகிறது. இந்த கண்காணிப்பின் காரணமாக बहुत से गलत कामों से பல தவறான செயல்களில் இருந்து மனிதன் தப்பிக்க முடிகிறது. कि मुआशरा उसकी निगरानी कर रहा है, माँ बाप अपने दायरे में निगरानी कर रहे होते हैं, मुरब्बियान का சமுதாயமும் பெற்றோரும் अपने दायरे में काम है। அவரவர் வட்டத்தில் கண்காணிக்கின்றனர். निगरान बनना முபல்லிகுகளும் தமது வட்டத்தில் இந்த கண்காணிப்பு செய்ய வேண்டும். तालीम भी सामने हो, மற்ற அமைப்பும் கூட निगरानी की தத்தமது வட்டத்தில் கண்காணிப்பது அவசியமாகும். उनकी इस्लाह हो रही இஸ்லாத்தின் போதனையான की जा रही है। ஒவ்வொரு கண்காணிப்பாளரும் निगरानों की भी தமது கண்காணிப்பின் கீழ் உள்ளவை பற்றி கேட்கப்படுவர் என்பதிலிருந்து கண்காணிக்கப்படுபவர் சீர்திருத்தம் பெறுவது மட்டுமன்றி கண்காணிப்பவரும் சீர்திருத்தம் பெறுகிறார். इस्लाह के लिए जरूरी है, जबर है। எனவே செயல் சீர்திருத்தத்திற்கு கண்காணிப்பு ஓர் அவசியமான ஒன்றாகும். कि दीन के मामले में जबर नहीं है। दूसरी तरफ अमली சீர்திருத்தத்திற்கு தேவையான இரண்டாவது விஷயம் கண்டிப்பு ஆகும். बस वादे हो இங்கு ஒருவரது உள்ளத்தில் ஒரு ஐயம் எழலாம். करने या दीन ஒருபுறம் நாம் மார்க்க விஷயத்தில் கட்டாயம் எதுவும் இல்லை என்று கூறுகிறோம், जिस दीन को चाहे மறுபுறம் செயல் சீர்திருத்தத்திற்காக கண்டிப்பை ஒரு வழி என்று
கருத்து தெரிவிக்கப்படுகிறதே என்று தோன்றலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர வேண்டும். மார்க்கத்தை ஏற்பது அல்லது மார்க்கத்தை விட்டு விடுவது ஆகிய விஷயங்களில் எந்த கட்டாயமும் இல்லை. निज़ाम जमात का हिस्सा कहना ஒவ்வொருவரும் எந்த மார்க்கத்தை விரும்புகிறாரோ அதனை கடைபிடிக்கலாம். ये बात अगर हो रही है எந்த மார்க்கத்தை விட்டுவிட விரும்புகிறாரோ அதனை விட்டுவிடலாம். यही यहाँ இஸ்லாத்தில் மிக தெளிவான முறையில் இந்த சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இங்கு கண்டிப்பு என்பது तो फिर மார்க்க விஷயத்தில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டு वरना सजा मिल सकती है। தன்னை தொடர்புபடுத்திவிட்டு बात किस्म की पाबंदियां பின்பு அதனை முறிக்கும் போது, அதாவது ஒருபுறம் தன்னை ஜமாத் அமைப்பின் ஓர் அங்கம் என்று கூறிக்கொண்டு பிறகு ஜமாத் அமைப்பின் விதிமுறைகளை மீறும் போது செய்யப்படுவதாகும். जमात में भी जब இவ்விஷயம் நடக்கும் பொழுது கடினம் மேற்கொள்ளப்படும். असल मकसद इस्लाम இதுவே இங்கு கண்டிப்பு என்பதன் பொருளாகும். किसी ஜமாத் அமைப்பின் ஓர் அங்கமாக இருக்க விரும்பினால் तकलीफ में பிறகு அதன் போதனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். डाल जबर हुकूमत இல்லையெனில் தண்டனை தரப்பட முடியும். भी मिलती हैं, அபராதம் அல்லது கட்டுப்பாடுகளை விதிக்கப்படலாம். जुर्माने भी இவை அனைத்தின் நோக்கமும் होते हैं। हमारा भी சீர்திருத்தம் ஏற்படுவதே ஆகும். यही होता है कि मुआशरे में अमन रहे और दूसरे को அதன் மூலமே செயலாற்றலின் பலவீனத்தை அகற்ற முடியும். नुकसान पहुंचाने का काम न कर सके। ஜமாத்திலும் ஜமாத் அமைப்பு தண்டனை தரும்போது அதன் நோக்கம் சீர்திருத்தமே ஆகும், எவரையும் காரணமில்லாமல் தொல்லை கொடுப்பதற்கல்ல. लेकिन इस सजा के दौरान இந்த கண்டிப்பு इस्लाह करने के அரசு சட்டங்களிலும் காணப்படுகின்றன, अगर किसी को தண்டனையும் தரப்படுகிறது. तो ये जबर इसलिए மக்கள் சிறைச்சாலையில் போடப்படுகின்றனர், अगर कातिलों को छुट्टी அபராதம் விதிக்கப்படுகிறது, சில வேளை அடிக்கப்படுகின்றனர். இவற்றின் நோக்கம் நாட்டில் அமைதி ஏற்படுத்துவதே ஆகும். कत्ल की सजा மற்றவருக்கு துன்பம் இழைப்பவர் துன்பம் இழைக்காமல் இருப்பதற்கு இந்த கண்டிப்புகள் தரப்படுகின்றன. जो कत्ल का இன்னும் சொல்வதாயின் தமக்கு தாமே நஷ்டம் இழைத்ததற்காகவும் கூட தண்டனை கிடைக்கிறது. ये जबर ஆனால் இந்த தண்டனை தரப்படும் போது பல்வேறு வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. दुनियादार சிலருக்கு மரண தண்டனை தரப்படுகிறது. सजाओं காரணம், கொலை செய்தவர் ஒரு உயிரை வாங்கிவிட்டார். से அவருக்கு மேலும் முழு சுதந்திரம் கிடைத்தால் நாட்டின் அமைதி குலைந்துவிடும். की तरफ இன்னும் பல கொலைகாரர்கள் உருவாகி விடுவர். जाता है और दीनी निजाम के तहत ஆகவே सजा दी जाती கொலைக்கு தண்டனையாக கொலை செய்யப்படுவதனால் கொலை செய்யும் எண்ணம் உள்ள பலர் சீர்திருந்துகின்றனர், है या और कोई सजा हो அல்லது அவர்களின் இந்த செயல் நிறுத்தப்பட்டு விடுகின்றது. आदमी बाज எவ்வாறு இருப்பினும் இத்தகைய கண்டிப்பு சீர்திருத்தத்தின் ஒரு வகையாகும். तो बेशक எனவே அது உலகில் நடைமுறையில் உள்ளது. உலகியல்வாதிகளின் கண்டிப்பினால் ஈமானுக்கு எந்த தொடர்பும் இல்லை. या अमाल ஆனால் மார்க்கத்துடன் தொடர்பு வைத்திருப்பவர் கண்டிப்புக்கு உள்ளானால், कोई शख्स மார்க்க அமைப்பின் கீழ் அவருக்கு தண்டனை தரப்பட்டால், அபராதம் விதிக்கப்பட்டால், खलीफा கட்டுப்பாடு விதிக்கப்பட்டால், या अल्लाह ताला சந்தா வாங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டால், நிச்சயமாக பலவந்தமாகத்தான் அவரது பணிகள் நிறுத்தப்படுகின்றன. ஆனால் बुराइयों को छोड़कर இந்த தண்டனைகளுக்கு பயந்து एक अमाल बजाना அல்லது காலத்தின் ஹலீஃபாவின் கோபத்திற்கு பயந்து, அல்லாஹ்வின் கோபத்திற்கு பயந்து के नेक அந்த செயல்களை அவர் விட்டுவிடும் போது आदत डालने சிறிது சிறிதாக அவரது உள்ளத்தில் ஈமான் பிறக்கிறது, பிறகு அதிகரிக்கிறது. को इख्तियार किए इस्लाह अमाल में कामयाबी नहीं हो सकती। பிறகு தீமைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக நற்செயல் செய்பவர் ஆகிவிடுகிறார். इल्म सही का पैदा करना, इन बातों का तो गुज़श्ता खुतबे में जिक्र हो गया था। எனவே எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், நற்செயல் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சில வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது. ये चार இந்த வழிமுறைகளை பயன்படுத்தாமல் मुश्किल है, செயல் சீர்திருத்தத்தில் வெற்றி கிடைக்காது. तो हमें पता चलता எனவே இந்த
வழிமுறைகளை பயன்படுத்துவது மிக மிக அவசியமாகும். அதாவது ஈமானை உருவாக்குவது, சரியான அறிவை உருவாக்குவது, இது பற்றி சென்ற खुतबाவில் கூறப்பட்டது. दुनिया में एक तबका ऐसा है இப்போது கண்காணித்தல், கண்டிப்பு காட்டுதல் பற்றி वो मायार नहीं, கூறினேன். இவையும் செயல் ஆற்றல் ஏற்படுத்தும் விஷயத்தில் வலிமை சேர்ப்பனவாகும். இந்த 4 விஷயங்கள் இல்லாமல் दिलों में சீர்திருத்தம் ஏற்படுவது சிரமமாகும். तो उनके अमाल दुरुस्त हो जाते हैं. நாம் மிகவும் ஆழமாக சிந்தித்தால் जो अदम इल्म की वजह से गुनाहों உலகின் ஒரு பகுதி தம்மிடம் ஈமானிய ஆற்றலை கொண்டிருப்பதில்லை. और एक तबका அமலின் சீர்திருத்தத்திற்கு ஒரு மனிதனிடம் இருக்க தேவையான தகுதி இருப்பதில்லை. 3 किस्म के लोग हैं. அத்தகைய மக்களின் உள்ளத்தில் ஈமானிய ஆற்றலை நிரப்பினால் அவர்களது அமல்கள் சரியாகி விடுகின்றன. उसकी मदद दरूनी मदद 2 तरह से होगी. ஒரு வகை பிரிவு எத்தகையது எனில் करके அறிவு இல்லாததனால் பாவம் செய்கின்றனர். कि निगरानी की जाए, அவர்களிடம் சரியான அறிவு தேவைப்படுகிறது. लेकिन की तरफ तवज्जो पैदा हो जाती है. இன்னொரு வகையினர் நல்ல செயல்களை செய்வதற்கு பிறரது உதவியின் தேவை ஏற்படுகிறது. सजा न दी जाए. இவ்வாறு 3 வகை பிரிவினர் உள்ளனர். बस इन चारों जराये को जमात की इस्लाह के लिए भी इख्तियार करना जरूरी है. और हर एक की बीमारी को அவர்களின் தேவைகள் 2 வகையில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. करना जरूरी है. ये बात याद रखना जरूरी வெளிப்புற உதவி 2 வகையில் கிடைக்கும். ஒன்று கண்காணிப்பு செய்வதன் மூலம் கிடைக்கும். मत हो. அதனை இப்போது விளக்கினேன். அதாவது கண்காணித்து திருத்தினால் தீமை விலகி விடுகிறது. बस जैसा गुज़श्ता खुद நன்மைகளின் பக்கம் கவனம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு பிரிவு முற்றிலும் வீழ்ந்து கிடக்கின்றது. கண்காணிப்பதால் மட்டும் திருந்துபவர்கள் அல்லர். मसीह मौद अलैहिस्सलाम தண்டனை தரப்படாமல் அவர்கள் திருந்துவதில்லை. की वही ஆகவே இந்த 4 வழிமுறைகளையும் और आपके जरिए से ஜமாத்தின் சீர்திருத்தத்திற்காக மேற்கொள்வது அவசியமாகும். ஒவ்வொருவரின் நோயிற்கான சிகிச்சை बताया जाए. அவரது நோயின் தன்மையை பொறுத்தே செய்ய வேண்டியது அவசியமாகும். जैसे कि मैंने ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். इस बारे में எந்த காலத்தில் மார்க்கத்திடம் அரசோ வாளோ இல்லையோ அந்த நிலையில் இந்த 4 வழிமுறைகளும் அவசியமாகும். முந்தைய खुतबाவில் கூறியது போன்று முதலில் சிகிச்சை என்ற முறையில் பயிற்சி கொடுத்து ஈமானில் உறுதி ஏற்படுத்த வேண்டும். कि अल्लाह ताला की இதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அடையாளங்கள், அவர்களின் வஹி, प्यार जब किस அவர்களின் அல்லாஹ்வுடனான தொடர்பு, होता है அவர்கள் மூலமாக அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களிடம் ஏற்பட்ட புரட்சி ஆகியவை எடுத்துக் கூற வேண்டும். मसीह मौद अलैहिस्सलाम ने அல்லாஹ்வின் நெருக்கத்தின் பயன்கள் என்ன என்று எடுத்துக் கூறப்பட வேண்டும். நான் சென்ற खुतबाவில் கூறியது போன்று तरीका में से की और இந்த காலத்தில் ஷைத்தான் முழுமையாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றான். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறுவது, மீண்டும் மீண்டும் கூறுவது அவசியமாகும். इजाफा हुआ. बेशक कुतुब पढ़कर மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தை எவ்வாறு பெற முடியும் என்று எடுத்துச் சொல்வது அவசியமாகும். दिल हासिल के इल्म में इजाफा அவனது அன்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது राहें नजर அவருடன் எவ்வாறு இறைவன் தனிப்பட்ட நடைமுறையை காட்டுகின்றான். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அது குறித்து நமக்கு என்ன கூறியுள்ளார்கள் என்று எடுத்துச் சொல்வது அவசியமாகும். समझने और आपके ஆப்பிரிக்காவில் இருந்தும் उनमें पैदा हो. அரபுகளில் இருந்தும் வரும் புது அகமதிகள், बाज निशानात दिखाकर பல்வேறு சமுதாயங்களில் இருந்து வரும் புது அகமதிகள் தமது சம்பவங்களை எடுத்துக் கூறுகிறார்கள். அவர்கள் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய நூல்களை படித்துதான் அந்த மாற்றங்களை பெற்றனர். அவர்களில் ஈமான் அதிகரித்தது. நிச்சயமாக நூல்களை படித்ததனால் அவர்களின் கொள்கை தவறுகள் மட்டும் அகலவில்லை, கொள்கை விஷயங்களிலும் அவர்களது அறிவு மேம்பட்டது. की अहमियत बयान फरमाते हुए அதனால் அவர்களின் अपने अंदाज में आपने ஈமானின் புது வழிகள் தென்பட்டன.
बेशक जिंदा ஆனால் ஈமானின் உறுதி ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ் இஸ்லாமின் அடையாளங்களை பார்ப்பதனால் அல்லது அவர்களது வஹீயின் உண்மைத்துவத்தை மற்றும் இறைவனோடு உள்ள बस क्या फायदा इस बात का कि तुम हज़रत ईसा தொடர்பின் மூலமாக அவற்றை புரிந்து கொள்வதனால் அம்மக்களிடம் அறிவு உருவாகியது. मार रहे हो. பிறகு அல்லாஹ் தஆலா தனது சில அடையாளங்களை காட்டி खुदा ताला तो हय्यो करीम है, தனது நெருக்கத்தினையும் காட்டினான். मगर बाज इंसान ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ் இஸ்லாமுடைய அடையாளங்கள், मुस्लिम வஹீ இல்ஹாம்கள், இறை தொடர்பின் முக்கியத்துவம் ஆகியவை குறித்து ஹதரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியவை நமது ஈமானை ஒளியூட்ட வேண்டும். जो भोपाल के रहने वाले थे कहते हैं कि उन्होंने இவற்றின் முக்கியத்துவத்தை விளக்கியவாறு அன்னார் கூறினார்கள், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்தேகமில்லாமல் உயிருடன் வானத்தில் இருக்கட்டும். पड़ा हुआ है. நமது உள்ளத்திலிருந்து இறைவன் மரித்து போவதை விட ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருப்பது அவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதன்று. तमाम जिस्म எனவே இறைவனை उस पर बिन बिना रहे மக்களின் உள்ளத்தில் மரணிக்க செய்துவிட்டு देखकर सख्त रहा. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்தை பற்றி அழுத்தமாக எடுத்துரைத்து என்ன பயன்? वो कहने लगा मैं खुदा हूँ. ये जवाब सुनकर मुझ पर सख्त அந்த இறைவனை உயிருடன் வைக்க முயற்சி செய்யவில்லை. तुम खुदा हो. இறைவன் ஹய்யுல் கய்யூம் ஆவான். दुनिया में यही कहते அவன் ஒருபோதும் மரிப்பதில்லை. ஆனால் சில மனிதர்கள் खुदा ताला सबसे ज्यादा खूबसूरत है और उससे बढ़कर और அவர்களை கவனத்தில் கொண்டால் அவன் மரணித்து போய்விட்டான். ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ் இஸ்லாம் அவர்கள் ஹதரத் முதலாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கூற்றை சான்று காட்டி கூறினார்கள். वो ठीक और दुरुस्त முதலாவது கலீஃபத்துல் மஸீஹின் ஒரு ஆசிரியர் போபாலை சார்ந்தவர். बाल के लोगों का ஒரு முறை यानी அவர் கனவில் பார்த்தார், में मैं ऐसा ही समझा जाता हूँ. यानी इन लोगों की नजर में அவர் போபாலுக்கு வெளியில், போபால் இந்தியாவின் ஒரு நகரம், खुदा ताला तो नहीं मरता मगर போபாலுக்கு வெளியில் ஒரு பாலம் உள்ளது. அங்கு ஒரு குஷ்டரோகி இருந்தார். அவர் குஷ்டரோகியாக இருப்பதுடன் அவருக்கு கண்ணும் தெரியவில்லை, के மூக்கு துண்டிக்கப்பட்டுள்ளது, விரல்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன, लोग ऐसे हो गए உடல் முழுவதும் சீழ் வடிந்து கொண்டிருந்தது. அவரை சுற்றி ஈ மொய்க்கிறது. அவரை பார்த்து எனக்கு மிகவும் வெறுப்பு ஏற்பட்டது. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் யார்? तस्वीर नजर आती है असल चीज அவர் கூறினார், आ रही होती நான் இறைவனாவேன். அதனை கேட்டு எனக்கு மிகவும் நடுக்கம் ஏற்பட்டது. நீர் இறைவனா? இன்று வரை நபிமார்கள் இறைவன் மிக அழகானவன், அவனை விட அழகானவன் யாருமில்லை என்று கூறி வந்துள்ளனர். நாங்கள் நேசிக்கின்ற அந்த இறைவன் இந்த வடிவத்திலா இருக்க முடியும்? அப்போது அவர் கூறினார், நபிமார்கள் கூறியதெல்லாம் சரிதான், நான் உண்மையான இறைவன் இல்லை, நான் போபால் மக்களின் இறைவனாவேன். போபால் மக்களின் பார்வையில் நான் அப்படித்தான் கருதப்படுகிறேன். அதாவது அம்மக்களின் பார்வையில் இறைவனுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை. जहन्नम में जाने वाले हैं जो खुदा को भूल जाएं, ஆகவே இறைவன் இறப்பதில்லை. खुदा को छोड़ दिया மனிதன் அவனை மறந்து விடும்போது அவனது கருத்தின்படி அவன் மரணித்து போனவனாவான். खत्म हो गई बात. நான் இளைஞர்களுக்கு இன்னொன்றும் புரிய வைக்க விரும்புகிறேன். बदला लेने वाला भी है, सजा देने மக்கள் அவ்வாறு ஆகிவிட்டதால் இறைவனும் தன்னை அவ்வாறு வெளிப்படுத்தி காட்டிவிட்டான், விஷயம் முடிந்துவிட்டது என்று கருதிவிட வேண்டாம். इस लिहाज से அசலில் இறைவனை விட்டுவிட்டவர்களின் அசல் நிலையே அதுவாகும். खुदा को भूल गए और खत्म हो गया किस्सा. கண்ணாடி எவ்வாறு பிம்பத்தை காட்டுகிறதோ அது போன்றதுதான். அசல் வடிவமே பிம்பமாக காட்சி தருகிறது. அவர் கனவில் கண்டது அந்த மக்களின் பிம்பமாகும். हमारे उलमा हज़रत ईसा को मारने की कोशिश करते हैं मगर साथ ही अल्लाह ताला को जिंदा ஆன்மீக ரீதியாக அவர்கள் குஷ்டரோகிகளாக ஆகிவிட்டனர். अल्लाह ताला के फहम और इदराक இறுதியில் அதே முடிவை எழுதுகின்றனர். हमारी असल कोशिश அதுவன்றி இறைவன் மரித்து அவர்களை விட்டு தனித்து போய்விடவில்லை,
அல்லாஹ் தஆலாவை அவ்வாறு கருதுபவர்களுக்கு சில வேளை இறைவன் இவ்வுலகிலேயே தண்டனை தந்து விடுகின்றான். ईसा को जिंदा समझने वाले जितना இறைவன் ஒருபுறம் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக இவ்வுலகிலேயே அவர்களுக்கு தண்டனை தந்து விடுகிறான். பல இடங்களில் இறைவன் அத்தகைய மக்களுக்கு இந்த தண்டனையை தான் கூறுகின்றான். बस बेशक वफात मसीह खत्म இதனை மறந்தவர்கள் நரகத்திற்கு செல்பவர்களாவர். जिनका எனவே இந்த உதாரணத்திலிருந்து இறைவனை விட்டுவிட்டால், இறைவனை சக்தியற்றவனாக கருதிவிட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று கருதிவிட வேண்டாம். அல்லாஹ் தஆலா தண்டனை தருபவனாவான். அவனது கோபம் அதிகமாகிவிட்டால் அதற்கு முன்பால் और इसके लिए ஒருவரும் நிற்க முடியாது. எனவே இந்த அடிப்படையில் இது சாதாரண விஷயம் இல்லை. இறைவனை மறந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்பதன்று. जो हम दूसरों को कहें ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், வியத்தகு விஷயம் என்னவென்றால் நமது உலமா ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை மரணிக்க வைக்க முயல்கின்றனர், கூடவே அல்லாஹ்வை உயிரூட்ட முயற்சிப்பதில்லை. जमात अहमदिया के அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ளும் ரூஹை உருவாக்கவில்லை. इनमें இறைவனை உயிரூட்டுவதும் அதிகம் அவனுடன் தொடர்பு ஏற்படுத்துவதுமே நமது அசல் முயற்சியாக இருக்க வேண்டும். खासतौर पर पाकिस्तान में बड़ी तादाद में நமக்கு இறைவனுடன் உயிருள்ள தொடர்பு இருக்கும் என்றால் ஈசாவை உயிருள்ளவராக கருதுபவர் எவ்வளவுதான் கூச்சலிட்டாலும் दफा ऐसा भी होता है कि तादाद நமது ஈமான் ஒருபோதும் தடம் புரளாது. कमी करते ஏனெனில் இறைவன் நமது ஒவ்வொரு அடியிலும் நம்மை கவனித்துக் கொள்வான். ஆகவே கண்டிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணம், ஹத்மே நுபுவத் बल्कि बाद மற்றும் கொள்கைகளுடன் தொடர்புடைய பிற மார்க்க பிரச்சனைகளின் அறிவினை பெற்றிருப்பது அவசியம்தான். அதுவும் ஆதாரத்துடன் நிலைநிற்பது அவசியம், ஆதாரம் இல்லாமல் அல்ல. ஆனால் செயல் சீர்திருத்தத்திற்காகவும் நாம் இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். जब ऐसे लड़कों को இதற்காக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இக்காலத்தில் காட்டிய வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். जमाना நமது சொல்லும் செயலுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும். மற்றவர்களிடம் கூறும்போது எந்த அளவுக்கு செய்கிறோம் என்று நம்மையும் நாமே ஆய்வு செய்ய வேண்டும். இன்று அல்லாஹ்வின் அருளால் முபல்லிகள் தயாராகின்ற நமது நிறுவனங்களில் சேருவதற்காக அநேக இளைஞர்கள் வருகின்றனர். குறிப்பாக பாகிஸ்தானில் பெரும் எண்ணிக்கையில் பையன்கள் ஜாமியாக்கு வருகின்றார்கள். வக்ஃபே நபி சார்ந்தவர்கள் பெருமளவில் வருகின்றனர். சில நேரங்களில் பெரும் எண்ணிக்கை தரத்தை குறைத்து விடுகிறது. वसीम अलैहिस्सलाम ने जो हमें निशान சில நேரங்களில் ஆன்மீக தரத்தை உயர்த்த முயற்சி செய்யாமல் சில தவறான பழக்கங்களின் காரணத்தாலும் சரியான அறிவு இன்மையினாலும் முபல்லிகளிடம் இருக்க வேண்டிய புனித தன்மைகள் இல்லாமல் போனதாலும் சில தவறான செயல்களால் ஜாமியாவிலிருந்து வெளியேற்றவும் படுகின்றனர். से किसी இக்காலம் அஹ்மதியத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஆயத்தம் செய்ய வேண்டிய காலமாகும். இன்ஷா அல்லாஹ் அது விரைவில் வரவிருக்கின்றது. முபல்லிகாகி கொண்டிருப்போர் மிக அதிகமாக தம்மை தயார்படுத்த வேண்டும். ஏனெனில் அவர்களிடம் சுமத்தப்படவிருக்கின்ற பொறுப்பு சாதாரண பொறுப்பு அல்ல. उन्हें जिच कर दिया இப்போதிருந்தே இறைவனுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்கள். அதற்காக முன்பை விட அதிகம் முயற்சி செய்யுங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் நம்மிடம் காட்டிய அடையாளங்களை, அன்னார் தெளிவாக்கிய இஸ்லாத்தின் போதனைகளை முன்னிறுத்துங்கள். साथ उनको फेंकने கோட்பாடுகளை ஞாபகத்தில் வைப்பதுடன் நின்று விடாதீர்கள். காதியானிலிருந்து ஒரு ஆலிம் எனக்கு எழுதியுள்ளார், और जरूरी है कि हमारे मोहल्ले में முன்னர் நடந்தது போன்று எதிரிகளின் ஆட்சேபனைகளுக்கு பதிலளிக்கும் பொதுக்கூட்டங்கள் இப்போது இங்கு நடைபெறவில்லை. समझते हुए अपनी रूहानी हालत में भी அத்தகைய கூட்டங்களில் நாங்கள் ஒருவர் பின் ஒருவராக எதிரிகளை தாக்கிக் கொண்டிருந்தோம், करते அவர்களை வாயடைக்க செய்தோம். एक निशान बन जाते நீங்கள் என்ன செய்தீர்களோ அது சரிதான். करनी चाहिए எதிரிகளுக்கு பதில் தர வேண்டும் தான். சான்றுகளுடன் மறுப்பை அவர்கள் மீது எறிய வேண்டுமானால் அதனை விட முக்கியமான விஷயம் நமது முஅல்லிம்கள், முபல்லிகள், முரப்பிகள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தின் நோக்கத்தை உணர்ந்து தமது ஆன்மீக நிலையிலும் அதிகம் முன்னேற வேண்டும். हिंदुस्तान में बहुत से ஒவ்வொருவரும் ஒரு அடையாளமாக ஆகிவிட வேண்டும். அதற்காக வளர்ச்சி பெற்று தாமே ஒரு அடையாளமாக
ஆக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முன்மாதிரியை பார்த்து अपने जायजे மக்கள் ஜமாத்தில் இணைய வேண்டும். जिम्मेदारियां क्या हैं? मोहल्लों में சில முன்மாதிரிகளை பார்த்துதான் இணைகின்றனர். दिलों में ईमान पैदा करने की कितनी कोशिश, ஆனால் इங்கு நான் மிகவும் வருத்தத்துடன் கூற வேண்டியுள்ளது, लोगों के दिलों पर असर डालने இந்த தகுதி உருவாகவில்லை. को दुड़ाने எனவே இந்தியாவில் அதிகமான முஅல்லிம்களை வேலையை விட்டு அகற்ற வேண்டியது ஏற்பட்டது. சிலரிடம் உலக ஆதாயம் மிகைத்து விட்டதாக தெரிகிறது. जिंदा निशानात और मौजज़ात हैं. எனவே இந்த கடிதம் எழுதுவோரும் நம்மில் ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகள் என்ன என்று தம்மை ஆய்வு செய்யட்டும். काम के साथ है, उससे लोगों के दिल முஅல்லிம்கள் முபல்லிக்கள் ஈமானை உள்ளத்தில் உருவாக்க என்ன முயற்சித்தீர்கள் என்று பார்க்க வேண்டும். कि अगर सूरज चढ़ा हो வறண்ட ஆதாரங்கள் மூலம் बस क्या दलील, மக்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது, அகமதி அல்லாத மௌலிமார்களை ஓட வைப்பது ஆகியவற்றையே போதுமாக்கிவிடக் கூடாது. அதிலேயே மகிழ்ந்து விடக்கூடாது. ये कहती है फलां कहती है, மாறாக நம்மிடம் कहते हैं पर ये दलीलें जो हैं இறைவனது உயிருள்ள அடையாளங்களும் அற்புதங்களும் உள்ளன. அதன் மூலம் இறைவனது இருப்பை உலகிற்கு காட்டுங்கள். அல்லாஹ் தாலாவின் செயல் சாட்சி ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் உள்ளது. அதன் மூலம் மக்கள் உள்ளங்களை ஈர்க்க வையுங்கள். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உதாரணம் தந்துள்ளார்கள். बातों का சூரியன் உதித்துவிட்ட பிறகு சூரியன் உதித்து எழுந்ததற்கு உம்மிடம் என்ன சான்று உள்ளது என்று ஒருவர் கேட்டால், சூரியன் இத்தனை மணிக்கு உதிக்கிறது, இத்தனை மணிக்கு அஸ்தமிக்கிறது, இது இப்படித்தான் கூறுகிறது, இவர் இதனை கூறுகிறார் என்று மற்றவர் ஆதாரம் தருவானானால் அவரும் முட்டாளே ஆவார். அக்கேள்விக்கு சரியான பதில், சூரியன் உதித்ததற்கு ஆதாரம் கேட்போரின் தாடையில் கை வைத்து அவரது தலையை உயர்த்தி பாரும், சூரியன் உதித்து விட்டது என்று காட்டினால் போதுமானது. ஆதாரம் தர வேண்டிய அவசியம் இல்லை. अल्लाह ताला की फेली शहादत जो हर ஆகவே முட்டாள்தனமான கேள்விக்கு ஆதாரம் இப்போது சூரியனின் இருப்பே ஆகும். ये सच्चाई साबित कर. அதுபோன்று இறைவனும் நம்மிடம் இப்போது தோன்றியுள்ளான். அவன் தனது எல்லா பண்புகளுடனும் உலகின் முன் தோன்றிவிட்டான். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் जमात की अमली कुव्वत को मजबूत करें. அவன் தனது எல்லா அழகுடனும் தோன்றிவிட்டான். ஆகவே நமது சொற்பொழிவாளர்கள் சூரியனின் இருப்பிற்கு ஆதாரம் தருகிற முட்டாள்களாக ஆவதற்கு பதில் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற புத்தம்புது அடையாளங்கள், ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு இருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய செயல் ரீதியான சாட்சிகள் மூலம் உண்மையை நிலைநாட்டுங்கள். ஆனால் விஷயம் இதுதான், நீங்கள் உங்கள் நிலைமையை இறைவனது திருப்திக்கு ஏற்ப ஆக்குங்கள். ஜமாத்தின் செயல் ஆற்றலை உருவாக்குங்கள். ताला की तरफ झुकने वाले ஜமாத்தின் சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவருக்கு முன் இதனை மீண்டும் மீண்டும் எடுத்து வையுங்கள். मौलवियों के शक्ल ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் बल्कि ये नमूने இறைவன் எவ்வாறு தனது தோற்றப்பொலிவை காட்டுகிறான் என்று कायम कर रहे होंगे. ये दुनिया को கூறியுள்ளார்கள் என்பதையும், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற என்ன வழிகள் உள்ளன என்றும் அவர்களுக்கு புரிய வையுங்கள். அல்லாஹ்வின் அன்பு எவ்வாறு நமக்கு கிடைக்கும் என்று புரிய வையுங்கள். பிறகு பாருங்கள், உலகவாதிகளை காப்பிடிக்கிற நமது இளைஞர்கள் चीज है இறைவன் முன் குனிபவர்களாகி விடுவர். அதன் பின்னர் நமது சில முரப்பிகள் உலமாக்கள் மட்டுமே ஜமாத்திற்கு வெளியில் உள்ள உலமாக்களை முறியடிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். மாறாக இந்த முன்மாதிரியை நமது இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் ஆகியோரும் कि खलीफा वक्त நிலைநாட்டி பிறகு இவ்வுலகையே ஈர்ப்பவர்களாக ஆகிவிடுவர். எனவே நமது செயலின் நிலையை சரியாக்குவதில் किसी बात को सुन கவனம் செலுத்துவது முதலில் அவசியமாகும். தம்மை ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் இணைத்துவிட்ட பிறகு ஹிலாஃபத்துடன் தம்மை இணைப்பது எல்லாவற்றிலும் முதலில் அவசியமாகும். अहम काम ஜமாத்தில் உறுதியும் முன்னேற்றமும் ஏற்பட காரணமாக உள்ள ஹிலாஃபத்தை அறிவது, அது பற்றி முழுமையான அறிவும் புரிதலும் கொள்வது सामने आ जाती எந்த அளவுக்கு உருவாக வேண்டும் என்றால், है कि खलीफा वक्त ने ये गलत काम किया. காலத்தின் खलीफाவின் ஒவ்வொரு தீர்ப்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்பவர்களாக இருக்க வேண்டும். बस खुदा के फैसलों को इतराज होता எந்த வகை தடையும் வரக்கூடாது. है. इसको
எதனை கேட்டும் திரும்பவும் கூடாது. फलां शख्स होना चाहिए था, खलीफा वक्त की फलां கிலாபத்தின் மீது சரியான புரிதலினை உருவாக்குவதும் முரபிமார்களின் வேலைகளுள் முக்கிய வேலையாகும். பிறகு பொறுப்பாளர்களின் வேலையாகும். इस किस्म की கவனம் செலுத்தவும். சில முன்மாதிரிகள் நம்முன் வருகின்றன. காலத்தின் கலீஃபா இன்ன தவறான வேலையை செய்துவிட்டார், தவறான முடிவெடுத்து விட்டார், हर सतह को இந்த தீர்ப்பு இவ்வாறுதான் செய்திருக்க வேண்டும், இவ்வாறு நீதித்துறையின் தீர்ப்பை ஆட்சேபிக்கின்றனர். இன்ன மனிதரிடம் இன்ன வேலை ஏன் தரப்பட்டது, இதற்கு பதில் இன்ன மனிதருக்குத்தான் தந்திருக்க வேண்டும். समझाया जाए और खास तौर காலத்தின் கலீஃபாவுக்கு சில விஷயங்கள் பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் पर निजाम சில மனிதர்கள் விஷயத்தில் தமது கண்ணை மூடிக்கொள்கிறார். जब किसी कौम இது போன்ற பேச்சுக்களை பேசுபவர்கள் ஒரு சிலர்தான். எனினும் சுற்றுப்புறத்தை கெடுத்து விடுகின்றனர். முரப்பிகள், எல்லா மட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், கிளை அமைப்பின் பொறுப்பாளர்கள் அனைவரும் தமது பொறுப்பை உணர வேண்டும். சில உள்ளத்தில் உருவாகிற இந்த ஐயங்கள் ஒருபோதும் ஏற்படக்கூடாது. அவர்களுக்கு புரிய வைப்பது குறிப்பாக முரப்புகளின் பணியாகும். எல்லா பரக்கத்துகளும் ஜமாத் அமைப்பில் தான் உள்ளன. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தின் மீது சாபத்தை இட விரும்பினால் அமைப்பை அவர்களிடமிருந்து அகற்றி விடுகிறான். इंसानी இது ஒவ்வொருவரின் அறிவுக்கும் எட்டினால் தடுமாறி உள்ள சிலர் தடுமாற்றத்திலிருந்து தப்புவர். அத்தகைய பிரிவினர் எப்போதும் இருக்கின்றனர். हर वक्त और हर दौर அவர்கள் ஒரு சிலராகவே இருக்கலாம். அவர்கள் தம்மை தான் பெரும் அறிவாளிகளாக கருதுகின்றனர். அங்கிங்கு அமர்ந்து இவ்வாறு பேசுகின்றனர். ताला फरमाता கலீஃபா ஒன்றும் இறைவன் இல்லையே, அவரும் தவறு செய்ய முடியுமே, ஒரு சாதாரண மனிதர் தவறு செய்வது போன்று. சரிதான். ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் இதற்கு மிக அழகிய பதிலை தந்துள்ளார்கள். இப்பதில் ஒவ்வொரு காலத்துக்கும் பொருந்தும். ஹிலாஃபத் என்ற இந்த வெகுமதி இறைவனால் தரப்பட்டதாகும். அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், கலீஃபாக்கள் எந்த விஷயத்தை பற்றி முடிவெடுக்கின்றார்களோ அதனை நாம் உலகில் நிலைநாட்டி விடுகின்றோம். அவன் होनी चाहिए கூறுகின்றான், और बयान और अहले इल्म का काम है कि इस وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ. जिम्मेदारी को समझें, கலீஃபாக்கள் உலகில் நிலைநாட்ட விரும்புகிற மார்க்கம், की बरकत கொள்கை ஆகியவற்றை நான் எம் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன், உலகில் நிலைநாட்டியே தீருவேன். ஆகவே இது ஜமாத்தின் ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்க வேண்டும். முரப்பிகள் மற்றும் அறிவுள்ளவர்களின் பணியாவது இதனை ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உருவாக்க முயற்சி செய்யட்டும். की फरमाबरदारी எனவே இந்த பொறுப்பை உணருங்கள். இதுபோன்ற பேச்சுக்களின் பின் செல்லாமல் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய பரக்கத்துகள், அருள்கள், அடையாளங்கள், இறை நெருக்கம் பெறும் வழிகள் என்ன என்பவற்றையும், என் நிலையிலும் காலத்தின் கலீஃபாவுக்கு கட்டுப்படுவது அமைப்புக்கு கட்டுப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். जिनके दिलों के वसावस दूर हो जाए, उनकी ज़दात इतनी ज्यादा हो जाएगी இது நடந்தால் உள்ளங்களில் ஐயப்பாடுகள் அகலும். இந்த வழி மூலம் ஐயப்பாடுகளை அகற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி ஒவ்வொரு குழப்பமும் தானே அழிந்து போய்விடும். इस्लाम की ஜமாத்தின் எல்லா நிலையிலும் எல்லா கோணத்திலும் அமலின் சீர்திருத்தம் தென்படத் தொடங்கும். फतवे नबूवत और वफात मसीह இதுவே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய தோற்றத்தின் மிக பெரும் நோக்கமாகும். நினைவில் கொள்ளுங்கள், ஹத்மே நுபுவத், வஃபாத் மஸீஹ் பற்றிய लेकिन எல்லா மார்க்க விவகாரங்களும் தெரிந்திருப்பது அவசியமாகும். फान को भी अपनी இவை எதிரிகளுக்கு பதிலளிப்பதற்கு தேவையாகும். ஆனால் அமல் மற்றும் இறை ஞானத்தையும் ஜமாத்தில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். வெளிப்புற எல்லைகளில் கவனம் செலுத்துவது போன்று அதிகமாக உட்புற எல்லைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். நமது ஆன்மீக தூய்மை, செயல் சீர்திருத்தம் ஆகியவை இன்ஷா அல்லாஹ் தப்லீகை விட பெரும் புரட்சி ஏற்பட காரணமாக அமையும். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாமுடைய இந்த வழிகாட்டல் மிக முக்கியமானது. हमारी रूहानी உலமா, முரப்பிகள் உள்ளங்களை சீர்திருத்துங்கள். மக்களிடம் அறிவு, இறைஞானம், இறைநேசம் ஆகியவற்றை உருவாக்குங்கள். அப்போது கோடிக்கணக்கில் மக்கள் அஹ்மதியத்தில் இணைவர். यकीन बड़ा अहम
இறைவன் தானே அது குறித்து கூறுகிறான். बयान कुलूब की इस्लाह करें और लोगों के இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره. इज़ा जा नसरुल्लाह தப்லீக் மூலமாக உண்மை மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வீர்கள் எனில் மக்கள் ஒன்றிரண்டாக வருவர். ஆனால் நீங்கள் இஸ்திக்ஃபார் மற்றும் தஸ்பீஹ் செய்வீர்கள் என்றால், ஜமாத்திலிருந்து பாவத்தை அகற்றிவிட்டால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்குவர், உங்களுடன் இணைவர். और अपनी जमात से गुनाह दूर कर दो तो फिर फौज நாங்கள் அகமதி அல்லாத ஆலிம்களை तुम्हारे விரட்டி கொண்டிருந்தோம் என்றும் முறியடித்து விட்டோம் என்றும் நமது ஆலிம் கடிதம் எழுதுகிறார். ஆனால் விவாதங்களில் வெற்றி பெறுவதால் ஏற்படும் விளைவுகளை விட गैरों के செயல் சீர்திருத்தத்தால் ஏற்படும் விளைவுகள் அதிகமாகும். इस छक्के छुड़ाने से वो मकसद हासिल எனவே செயல் சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். ஹிலாஃபத்திற்கு உதவியாளராக முயற்சி செய்யுங்கள். காலத்தின் ஹலீஃபாவின் உதவியாளர் ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். அறிவுபூர்வ விவாதங்களிலேயே இருந்துவிட முடியாது. ஜமாத்தின் முன்னேற்றத்தின் பக்கம் எடுத்துச் செல்ல வேண்டியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் எடுத்துச் செல்வோம். இதற்கு இன்னும் சில வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அவை நான் கூறியது போன்று அதற்கு தேவை செயல் சீர்திருத்தமாகும். ஆகவே நமது செயல்களை சரியாக்குவது அவசியம். நமது நேர்மை, அமானிதம் பேணல் தகுதிகளை உயர்த்த வேண்டும். நமது வருமானத்திற்கு ஆகுமான வழிகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும். சில பைசாக்களுக்காக கவுன்சிலை ஏமாற்றி உண்மையின் தகுதியை இழந்து லாபத்தை பெறுவதன்று, அல்லது பணத்தை பெறுவதற்காக பொய் வழக்கு போடுவதும் அன்று. நம்மில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முழு உழைப்புடன் மிக சிறந்த முறையில் முழு நேர்மையுடன் செய்வது அவசியமாகும். இது நடந்தால் மார்க்கத்துடன் உலகின் மைதானமும் நமக்காக திறக்கும் இன்ஷா அல்லாஹ். और पूरी खुशउस्लूबी और மற்றவருக்கு முன் ஜமாத் பற்றி பொதுவாக நல்ல அபிப்பிராயம் உள்ளது. இது அல்லாஹ்வின் பெரிய அருளாகும். ஆனால் நாம் சிலர் சாதாரண உலகில் லாபத்திற்காக நமது நேர்மை மற்றும் அமானிதத்தின் தகுதியை வீணாக்குபவராக இருந்தால் ஒவ்வொரு தவறான நடத்தைக்காரரும் ஜமாத்தின் அவப்பெயருக்கு காரணமாக இருப்பர். और ईमानत के मयारों को जाया करने वाले முரப்பிகள் இதன் பக்கம் மக்களுக்கு கவனமூட்டும் இடத்து ஜமாத் சகோதரர்களும் தம்மை ஆய்வு செய்து சீர்திருத்திக் கொள்வது அவசியம். मुरब्बियान को इस तरह இதற்கு பெரும் ஆயுதம் துஆவாகும். फर्द जमात को अपने जायजे ले அதனை எப்போதும் நமக்கு முன் வைத்திருக்க வேண்டும். और इसके साथ सबसे बड़ा हथियार அதனை சரியாக பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்வின் இக்கூற்றை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். सामने रखने की ஈமானில் முன்னேறுங்கள், நற்செயல் செய்வதற்கு தரப்பட்ட செயல் ஏட்டின்படி அமல் செய்யுங்கள். ये फरमान सामने रखने की जरूरत இந்த துஆவும் அமலும் ஒன்று போல் இருந்தால் है। मैंने जो नेक अमाल உண்மையான சீர்திருத்தம் ஏற்படும். बजा लाने के लिए அல்லாஹ் தஆலா நமக்கு அதனை பெற வாய்ப்பு தருவானாக. और दुआ और अमल இறுதியில் साथ साथ चलेंगे। ஒரு விஷயத்தின் பக்கம் கவனமூட்ட விரும்புகிறேன். अल्लाह ताला हम सबको இது ஒவ்வொரு மூமினையும் இன்று நிம்மதி இழக்கச் செய்துள்ளது. அவ்விஷயம் முஸ்லிம் நாடுகளில் பரிதாபத்திற்குரிய நிலையாகும். हकीकी मोमिन को बेचैन இன்று முஸ்லிம் உம்மத்திற்கு ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொண்டவர்களின் துஆ மிகவும் தேவை. हाँ हजरत எனவே நாம் அவர்களுக்கு துஆ செய்வது நமக்கு கடமையாகும். சிரியாவின் நிலை மிக மிக மோசமாகிக் கொண்டிருக்கிறது. दुआ करें। सीरिया के हालात அரசு உச்சபட்ச அநீதி இழைத்துள்ளது. लोगों की इंतहा की हुई है। அரசு எதிர்ப்பு குழுக்களும் அநீதியின் இறுதி நிலைக்கு போய்விட்டனர். दोनों तरफ से जुल्म हो रहे हैं। बच्चों இரு தரப்பிலும் அநீதி இழைக்கப்படுகிறது. குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள் கூட அநீதிக்கு இலக்காக்கப்படுகின்றனர். யாரிடம் தவறு உள்ளது அல்லது இல்லை என்பதல்ல, இரு தரப்பினரும் அநீதி இழைக்கின்றனர். दी जाती है। குழந்தைகளும், பெண்களும், முதியோர்களும் பிடிக்கப்படுகின்றனர். आदमी के रोंगटे खड़े हो जाते हैं।
தண்டனை தரப்படுகிறது. சில போட்டோக்களை பார்க்கும் போது மெய் சிலிர்த்து போகிறது. முஸ்லிம்களின் மீது இவ்வளவு அநீதி இழைக்கின்றனர். இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்ய முஸ்லிம் அல்லாதவருக்கு வாய்ப்பு தருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு சில 14-15 வயது சிறுவர்களின் பேட்டி ஒளிபரப்பப்பட்டது. அந்த சிறுவர்கள் தமது பெற்றோர்களை இழந்தவர்களாக இருந்தனர் அல்லது ஏதோ காரணத்தால் பெற்றோரை விட்டு பிரிந்துள்ளனர். உணவு குடிப்பு எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏதோ சிறு வேலைகள் செய்து வாழ்வை கழிக்கின்றனர். கேள்வி கேட்பவர் கேட்கின்றார், அந்த 12-13 வயது பையனிடம் நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறீர்கள்? அந்த பையன் சிரித்துக் கொண்டே கூறுகின்றான், கிரிமினல் ஆவேன் என்பது வெளிப்படையான விஷயமாகும். திருடன், கொள்ளையடிப்பவன் ஆவேன், தீவிரவாதி ஆவேன், அதனை தவிர வேறு என்ன ஆக முடியும்? அப்போதுதானே பழி வாங்க முடியும். தமது நாற்காலியை காப்பாற்ற அரசும் நாற்காலியை கைப்பற்ற எதிர்தரப்பும் தமது சந்ததிகளை அழித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா இந்த அநீதியாளர்களை பிடிப்பானாக. அநீதியாளர்களின் அதிகாரத்தில் இருந்து பொதுமக்களை காப்பானாக. நேர்மையை விரும்புபவர்களிடம் ஆட்சியை வழங்குவானாக. பாகிஸ்தானிலும் அநீதி அதிகமாகிவிட்டது. குறிப்பாக அகமதிகளின் மீது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அநீதி இழைக்கப்படுகிறது. பொதுவான பாகிஸ்தானியும் கூட அநீதியின் நாட்டுரலில் நசுக்கப்படுகிறார். இது இன்னும் அதிகமாகும் என்றுதான் தோன்றுகிறது. இந்த தீவிரவாதிகளும் அரசால் உருவாக்கப்படுபவர்கள்தான். எனவே அவர்களை அடக்குவது சிரமமே ஆகும். எனவே துவா மட்டுமே இந்த தீவிரவாதிகளை அகற்ற முடியும். மிகவும் துவா செய்வது அவசியமாகும். பாகிஸ்தானிலிருந்து இந்த அநீதியாளர்களை அகற்றுவானாக. அது போன்ற பிற முஸ்லிம் நாடுகளான எகிப்து, லிபியா என ஒவ்வொரு இடத்தின் நிலைமையும் மோசமாகவே உள்ளது. அல்லாஹ் தஆலா இம்மக்களுக்கு அறிவு வழங்குவானாக. இஸ்லாத்தின் மீது அவப்பெயர் ஏற்படுத்தி இவர்கள் செய்யும் முயற்சியை விடுவதற்கு அறிவை வழங்குவானாக. அநீதி இழைப்பவர்களை அல்லாஹ் தஆலா தனது படிப்பினைக்குரிய அடையாளமாக்குவானாக. அந்த நகரங்களில் வாழும் ஒவ்வொரு அகமதியையும் அவர்களது விஷமத்தில் இருந்து பாதுகாப்பாக வைப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم